பேச ஆரம்பிக்கும் போதே அரசு கிட்ட பணம் இல்லன்னு பேசாதீங்க. கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, முதல்வரின் பேச்சுக்கு அதிரடி பதில் கொடுத்த முன்னாள் முதல்வர் அரசு பத்திய கமெண்ட்டுக்கு இப்படி ஒரு பதிலா? உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தாங்கள் கையெழுத்திட்டு இருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு பதிவிட்டு இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், எடுத்த எடுப்புலயே அரசு கிட்ட பணம் இல்லன்னு பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு, மக்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 5 ஆண்டுகளா கோவிட் வெள்ள மாதிரியான பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசோட ஓர வஞ்சனைகளையும் சமாளிச்சு நாங்க எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு கஜானாவை தொடச்சு விட்டு போயிருக்குது கடந்த அரசு அப்படின்ற குற்றச்சாட்ட முதல் உரையிலேயே சொல்லிருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டு தான் தமிழ்நாட்டோட கடன் அளவு இருக்குது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பத்தி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லயே தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகு நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மறுபடியும் ஏமாத்தி திசை திருப்பாதீங்க. தங்களோட ஆட்சியில தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரியா பதிவிட்டு இருக்காரு.